Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்திருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவரே அவர் தலைமையில மனு கொடுக்க எதுக்கு மது கடையை இன்னைக்கு திறக்கிறாங்க. இப்ப நைட்டு திறக்க போறாங்களா, சரக்கெல்லாம் இறக்க போறாங்க, நைட்டு கடையை திறக்க போறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாம் கிராம மக்கள் சார்பா அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம். அடிப்படை வசதிகள் கேட்டது எங்க தப்பா? அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல, கடைசியில மது கடையை திறக்கிறாங்க. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? இன்று செப்டம்பர் 17 சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்து இருந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றும் நாள் இது. எங்க வன்னியர் சங்க வரலாற்றில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு நாள். அதனால எல்லாருமே இன்னைக்கு வன்னியர் சங்க கட்டிடத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த நாளை போற்றும் விதமாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாக இன்று இந்த நாள் அமைந்திருக்கிறது. காலையிலிருந்து மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து நாங்கள் எல்லோருமே ஒரு பகுதியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு போற்றும் விதமாக இன்று மலர் அஞ்சலி செலுத்தி கொண்டு வருகின்றோம். காலையில் ஓமலூரில் செலுத்தியிருந்தேன், அடுத்தது மேட்டூரிலும் சேலத்திலும் நினைவு அஞ்சலி செலுத்தியிருந்தோம். இன்று தர்மபுரியில் இங்கே வன்னியர் சங்க கட்டடத்தில் எங்கள் நினைவு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது 1980கள்லாம் கிடையாது, படிக்கும் போதும் கிடையாது, வேலைக்கும் கிடையாது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அறிவித்து அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, சாலை மறியல் போன்ற தொடர் போராட்டங்களை நடத்தி தான் இந்த இடஒதுக்கீடை அரும்பாடுபட்டு 20% பெற்றோம். அந்த 20%ல் 108 ஜாதிகள் இன்று பயன்பெற்று, எத்தனையோ ஜாதியில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் எத்தனையோ நல்ல இடங்கள்ல இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு எம்பிசி என்ற இந்த இடஒதுக்கீடு மூலம் படித்து பட்டம் பெற்று நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது இந்த செப்டம்பர் 17 இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர்த்த தியாகம் தந்த இந்த தியாகிகள் தான். அதனால தான் இன்னைக்கு அவர்கள் நினைவை போற்றும் விதமாக அவர்களுக்கு இன்று நினைவு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு வருடமும் இதை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோம். இது நிறைய பேர் தெரியாமையும் இருக்கிறாங்க. எம்பிசின்றது சும்மா கடையில போனோடனே உங்களுக்கு யாரும் தூக்கி தானமா கொடுத்துடல, அதுக்கு அவ்வளோ பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குது. யாரும் திடீர்னு சரி கொடுத்துடலாமே இவங்களுக்கு மனசு யாரும் கொடுக்கல. அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமும் அவ்வளோ பெரிய தியாகமும் சேவைப்பட்டிருக்கு. அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம் வருடக்கணக்கான நடத்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால எத்தனையோ பேர் பயன்பெற்று இருக்காங்க. இந்த தியாகிகளுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப மது ஒழிப்பு என்றால் மருத்துவர் ஐயா தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப வருஷமாக மது ஒழிப்புக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதற்காக பேசிக்கொண்டு வருவது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். உங்கரான அள்ளி ஊராட்சியில தருமபுரி மாவட்டம் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்திருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவரே அவர் தலைமையில மனு கொடுக்க எதுக்கு மது கடையை இன்னைக்கு திறக்கிறாங்க. இப்ப நைட்டு திறக்க போறாங்களா, சரக்கெல்லாம் இறக்க போறாங்க, நைட்டு கடையை திறக்க போறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாம் கிராம மக்கள் சார்பா அடிப்படை வசதிகள் தான் கேட்டோம். அடிப்படை வசதிகள் கேட்டது எங்க தப்பா? அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல, கடைசியில மது கடையை திறக்கிறாங்க, டாஸ்மாக் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி. என்னன்னா ரோடு கேட்கறாங்க, பள்ளிக்கூடம் கேட்கறாங்க, ரேஷன் கடை கேட்கறாங்க, பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க, நிறைய குடிநீர் கேட்பாங்க. என்கிட்ட ஒரு எத்தனையோ லெட்டர் இருக்குது. ஒரு பசங்க பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு கழிப்பறை இல்லை, ஒரே கழிப்பறை 160 மாணவர்கள் படிக்கிறோம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரே கழிப்பறை தான் இருக்குது, தலைமை ஆசிரியருக்கே அறை இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? இன்னைக்கு மதுக்கடைகளுக்கு 5 சந்து கடை திறந்துட்டாங்க, அது வேற. அதோட மதுக்கடைகளுக்கு அதிகமாக ஒரு மதுக்கடைக்கு ஈக்குவலா 5 சந்து கடை இருக்குது. இப்ப எல்லாமே நடத்துறது யாரு? எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தா அதை தான் முதல்ல திறப்பேங்கிறாங்க. எது தேவையில்லையோ அதை திறக்கிறாங்க, எது தேவையோ அதை கொடுக்க மறுக்கிறார்கள். அதை தான் நாங்க முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வருகின்றோம். இப்ப இதுக்காக நாங்க
நாங்கள் எல்லாமே போராட தயாராக இருக்கிறோம். அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் போய் அங்கே முழிச்சிட்டு தான் இருக்க போகிறோன்னு. எங்கள் மகளிர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்களும் கூட போய் உக்காந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. எல்லாருமே எங்கள் நிர்வாகிகள்லாம் அதான் சொல்கிறாங்க, நம்ம இன்னைக்கு திறக்க விடக்கூடாது, அதை நம்ம எப்படி அந்த மதுக்கடையை திறக்காம பார்த்துக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக நாங்கள் கடிதம் கொடுப்பதோ, போராட்டம் செய்வதோ, பொதுமக்களோட கைகோர்த்து கொண்டு நிற்பதோ எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக, அந்த ஊர் பொதுமக்களுக்கு உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எல்லோரும் போய் நிற்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன். Taste the Daily.